அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க மாமா குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போலாம். குவைத்தில் ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுருக்குது. ஸோ இதை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பிட்டாங்க. ஸோ இதன் காரணத்தினால குவைத்தோட கவர்மெண்ட் வந்து இது என்ன பிரச்சனை என்னன்னு விசாரிக்கும் போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அதிக வெப்பத்தின் காரணத்தினால ரிப்பேர் ஆகி நின்னது உண்மைதான். இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்திலேயே அடுத்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த நோயாளியை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதா குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மஹபூலா பகுதியில பார்க் பக்கத்துல நிறைய கார்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க மரத்துக்கு கீழே. அதிக வெப்பத்தின் காரணத்தினால அந்த கார்கள் தீப்பிடித்து எரிஞ்சு அந்த மரம் அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து உள்ள கார்களுக்குமே இந்த தீ பரவி இருக்கு. இந்த தீ பரவின் காரணத்தினால அதிகப்படியான புகைமூட்டம் ஏற்பட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பயந்துருக்காங்க. ஏதாவது பக்கத்துல பில்டிங்ல தீ பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தீயணைப்புத்துறையினர் உடனே வந்து தீயணைச்சது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபிய அரசாங்கம் வந்து ஒரு பிரச்சனையை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தி பெண் ஒருத்தவங்க அப்பார்ட்மெண்ட்ல சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கணவரே அந்த குவைத்தி பெண்ணை கொலை பண்ணிட்டு குவைத்துக்கு திரும்ப வந்திருக்காரு. இந்த பிரச்சனையை வந்து குவைத் கவர்மெண்ட்டை சொன்னதுக்கு அப்புறமா அந்த கணவர் அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணோட தம்பி இவங்களை விசாரிக்கும் போது முன்னுக்கு பெண் முரணான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால இந்த பெண்ணை வந்து கொலை பண்ணது அந்த கணவன் தான் உறுதி செய்யப்பட்டது. எதன் காரணத்தினால கொலை பண்ணாங்க, என்ன பிரச்சனை, என்னங்கிற மாதிரி கோணத்துல குவைத்தோட காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குவைத் சாத் அல் அப்துல்லா பகுதியில குவைத்தியோட வீட்டிலேயே வந்து 41 வயது மதிக்கத்தக்க வீட்டு பணிப்பெண் ஒருத்தங்க தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க. ஸோ இவங்க தூக்கு மாட்டி இறந்ததுக்குண்டான காரணம் என்ன ஏது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ குவைத்தில் உள்ள அந்த ஸ்பான்சர் உடனே காவல்துறை தகவல் தெரிவிச்சு அந்த டொமஸ்டிக் ஒர்க்கரோட ரூமை திறந்து பார்க்கும்போது தூக்கில் பிணமா தொங்கியிருக்காங்க. இதுக்கிடையில அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலதிக தகவல் வந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் உடனே தெரிவிக்கிறேன். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய சேனல் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.